கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டு எப்படி இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த புதிய வருடத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். இந்த ஓட்டத்தை, இந்த புதிய ஆண்டை தொடங்கினவர் முற்றும் முடிய நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வருவார், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆகவே வேதத்தில் தான் நமக்கு அநேக ஜீவ வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம படிப்போம், அதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக ஆசீர்வாதமாக நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வார்த்தையை நான் கொடுக்க வருகிறேன். அது என்னவென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தான் 51வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்க்கின்ற வேளையில் நான் அதை உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்க, சீயோனுக்கு ஓடி வருவார்கள். ஓடி வருகின்ற வேளையில் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சாதாரண மகிழ்ச்சி அல்ல, தேவன் கொடுக்கக்கூடியதான மகிழ்ச்சி அது தருவாரே என்று சொன்னால் அது நிரந்தரமான நித்திய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது நம்முடைய மீட்கப்பட்டவர்கள் தலையில் ஒவ்வொரு மேலும் அது காணப்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வருவார்கள். அவர்கள் ஓடி வருவார்கள், சீயோனுக்குள்ளாக வருவாங்க. வருகின்ற வேளையில் அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். ஒரே ஒரு காரியம், அவர்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும் என்று சொல்லவில்லை, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், அது காணாமல் போய்விடும். ஆகவே நமக்கு தேவன் ஒரு நல்ல அற்புதமான வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படியாக நாம் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சீயோனுக்கு ஓடி வருவோம். ஓடி வந்து நம்முடைய தலையின் மேல் இருக்கிற நித்திய மகிழ்ச்சியை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்வோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளவர்களாக காணப்படுவோம். அதோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது. அதற்கு பதிலாக தேவனுடைய கனிவு, தேவனுடைய பரிவு நமக்கு முழுவதும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே அது நமக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, அதோ ஆண்டவரே, நாங்களெல்லாம் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் சோகத்தோடு ஆண்டவரே ஒரு டிப்ரெஷனோடு காணப்படுகிறோம். ஆனாலும் கூட இந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது? நாங்கள் சீயோனுக்கு ஆனந்த களிப்போடு ஓடி வருவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, சந்தோஷம் இருக்கிறதையா, நித்திய மகிழ்ச்சி எங்களோடு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமுடையவர்களாக காண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.